காட்டத்தி மரத்தில் சகேயு என்கிற ஒரு மனிதன் ஏறி அதுல இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி அவன் உயரத்திலிருந்து இயேசுவை பார்த்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே, அது காட்டத்தி மரம். இவன் குள்ளனா இருக்கிறான். எப்படி அந்த மரத்தில் ஏறி இருப்பான் என்று யூகித்து கூட பார்க்க முடியாது. ஆனால் இயேசு அந்த மரத்தின் அடியிலே வந்தபோது சகேயுவை அண்ணாந்து பார்த்து, இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள், பாவியாயிருக்கிற மனுஷன் வீட்டிலே இயேசு எப்படி தங்க போகிறாரே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த சகேயுவை அவர் கண்டு அவனை விசாரித்து அவன் வீட்டிலே தங்குவதற்கு காரணம் என்ன, அவன் பாவம் செய்தான் என்பதை உலகம் முழுவதும் அறிந்திருந்தார்கள். இவன் ஒரு பாவி, இவன் அக்கிரமக்காரன், பணத்தை களவாடுகிறவன், பணம் வசூலி செய்கிறவன் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசு அவனை அந்த பாவத்தை பார்க்கவில்லை, அந்த சகேயுடைய ஆர்வத்தை பார்த்தார். இவன் குள்ளனா இருக்கிறான், எப்படி இந்த மரத்துல ஏறி இருப்பான், இவன் என்னை பார்க்க இவ்வளவு ஆர்வமா இருக்கிறானே என்று சகேயுடைய ஆர்வத்தை கர்த்தர் பார்த்தார். இந்த காலவேளையிலே உங்கள் பாவத்தை அநேகர் சுட்டி காட்டி உங்களை பாவி என்று முறுமுறுக்கலாம். ஆனால் உங்களுடைய நன்மையை பார்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்கள் ஆர்வத்தை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், மறக்கவே மாட்டார். நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் இருங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள், அவரை ஆர்வத்தோடு தேடுங்கள், தேவனே மகிமைப்படுவார். ஆமென்.